buddies, welcome back to Rashid Vlogs. இன்னைக்கு நாங்கள் ராஷித் வ்ளாக்ஸில் நாட்டுக்குள்ளே வந்து 5000 கோடி ரூபா பொறுமதியான வெஹிக்கிள்ஸ் வந்துக்குது. அது யாரிட, அந்த வெஹிக்கிள் எப்படி வந்துச்சு, இது சம்மந்தப்பட்ட முழு விவரத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராஷித் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிகாஸ் இது போல் இன்னும் முக்கியமான நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இனிமேல் டே பை டே டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். பட் அதோட டைம் இன்னும் டிசைட் பண்ணல. அடுத்த வீடியோவில் இந்த டைமில் இனிமேல் இந்த எபிசோடுக்குரிய ஒவ்வொரு வீடியோ ரீல்ஸ் ஆகும்ன்றதை நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோமா? ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஸ்ரீலங்கா அரசியல் வரலாற்றில் டெய்லி புதிய அப்டேட் வந்து கொண்டே இருக்குது. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பழைய அரசியல்வாதிகளோட ஊழலாக தான் இருந்து கொண்டு இருக்குது. நாங்கள் நேற்று பார்த்தோம், மத்திய வங்கியில் நடந்த ஊழலை பற்றின என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் இன்னும் நிறைய ஊழல்கள் வெளியே வந்து கொண்டிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க போகல, வெஹிக்கிள்ஸில் மட்டுமே 5000 கோடி ஊழல் நடந்திருக்குதா இருந்தால் இன்னும் எவ்வளோ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் நினச்சி கொண்டிருந்தோம் ஸ்ரீலங்கா ஏழை நாடு, ஸ்ரீலங்கா கடனில் இருக்குது, ஸ்ரீலங்கா வந்து இன்னும் கீழே போயிட்டு கொண்டு இருக்குது. பட் இதெல்லாம் பொய்யன்றதை 1 மந்த்துக்குள்ளே இப்போதைய பிரசிடென்ட் நிரூபிச்சிட்டாரு. பிகாஸ் வண்டியில் மட்டும் 5000 கோடி, அப்போ மற்ற எல்லா விஷயங்களையும் வெளியே எடுத்தோம்னா எத்தனை கோடி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் மிச்சம் கவனமாக அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்து கொண்டே இருக்கணும். நான் எந்த கடமை உங்களுக்கு அதெல்லாம் வெளியே கொண்டாந்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் டெய்லி அப்டேட் கொடுத்து கொண்டே இருப்பேன். அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நாட்டுக்குள்ளே இந்த வெஹிக்கிள்ஸ் எப்படி வந்துச்சின்னு ஒரு விஷயத்தை தெளிவாகவே பார்ப்போம். அதாவது இந்த வெஹிக்கிள்ஸ் நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு ஆதாரம் இருக்கியா இல்லையான்னு கேட்டால், நாட்டுக்குள்ளே 200 வெஹிக்கிள் வந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. பட் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், விலை குறைஞ்ச வெஹிக்கிள்ஸோட பேரில் இந்த வெஹிக்கிள்ஸ் நாட்டுக்குள்ளே வந்திருக்குது. அதாவது வந்தது எல்லாமே லக்ஸரி வெஹிக்கிள், எல்லாமே மோர் தென் 6 crore 10 crore அந்த மாதிரி வேல்யூவான வெஹிக்கிள் டெக்ஸ் கட்டிக்கிறாங்க. பட் எப்படி ஆக சின்ன ப்ரைஸில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுசுக்கி மறுபடி ஒரு வெஹிக்கிள் உள்ள வருதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ டெக்ஸ் வரப்போகுது, ஆனால் அந்த மாதிரி தான் கணக்கு காட்டப்பட்டிருக்குது. அப்போ வந்தது உண்மையிலே சுசுக்கியாண்டு பார்த்தமா இருந்தால் இல்லை, வந்தது லக்ஸரி வெஹிக்கிள். பட் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நடந்திருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆக சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில். ஸோ இந்த இடத்துல அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் செய்யலை, சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸர்ஸும் செஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஆஃபீஸர் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் போட போகலை, அவர் கண்ணை பொத்தி கொண்டு செய்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல அந்த ஆஃபீஸர்ஸ், அதே போல் அரசியல்வாதிகள், அதை தாண்டி இதை எடுத்துகிட்டு வந்தவங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு பெரிய மோசடியை பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதால் நாட்டுக்கு நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 கோடி. அதே போல் நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். அந்த அப்டேட்டில் வந்து இந்த நாட்டில் மெடிசின் தட்டுப்பாடுன்னு சொன்னாங்க. டு பி ஆனஸ்ட், நோ. பிகாஸ் கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று அடிச்சிருந்தாங்க. நாட்டுக்குள்ள கேன்சருக்கு தேவையான மெடிசின் வந்துருந்துச்சு. பட் அது பிளாக்ல சேல் பண்ணிவிட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெடிசினில் இன்னும் ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதால் மக்களுக்கு என்ன நடக்குன்றதை பற்றின இப்போ ஒரு விஷயம் பேத்து கொண்டு இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அது வந்ததுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசுவேன். நாங்கள் இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் பார்த்தோம் மோர் தென் 800 வெஹிக்கிள். அந்த 800 வெஹிக்கிளோட வேல்யூஸை பார்த்தோம்னாலே ஆல்மோஸ்ட் 4000 crore சம்திங் வருது. அப்போ இன்றைக்கி புதிய அப்டேட் எப்படின்னா 5000 crore வேல்யூவான வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி நாட்டுக்குள்ளே, அதாவது இன்றைக்கி வந்தது இல்லை, லாஸ்ட் 5 yearsக்குள்ளே நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஈஸியாக சிம்பிளாக எனக்கு உங்களுக்கும் விளங்குற மாதிரி நாங்கள் பேசினா, நீங்களும் நானும் சாதாரண ஒரு மனுஷன் 3 மாதம் கரண்ட் பில் எரியஸ் வச்சா 4வது மாதம் ரெட் பில் வரும். ரெட் பில்லுக்கு பின்னாடியே கரண்ட்டை வெட்டுறதுக்கு வந்து நிற்பான். எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. பட் 5000 கோடி வேல்யூவான வெஹிக்கிள்ஸ் எப்படி நாட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் மிச்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல். அரசியலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், எதிர்கட்சி எங்கே பார்த்து கொண்டு இருந்துச்சு. ரீசெண்டாக இருந்தோம் நாங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்டையும் ப்ளேம் பண்ணுறல. பிகாஸ் லாஸ்ட் 5 yearsல 2 பிரசிடென்ட் வந்துக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தது கோத்தாபய ராஜபக்ச, அதுக்கப்புறம் அவர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ரணில் விக்ரமசிங்க. ஸோ இவங்க 2 பேரும் இதுக்கு சம்மந்தமாக இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் 100% சம்மந்தம். பிகாஸ் இன்றைக்கி வந்து 1 மாதம் கூட இல்லை, இந்த பிரசிடெண்ட்டால் இதை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் இவங்க கண்டுபிடிக்கல. இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன நடக்க போகுது, இந்த வெஹிக்கிள்ஸுக்கு என்ன நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நாங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்னும் விவரமாக பேசியே ஆகணும்.
இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் 200 வெஹிக்கிள். அந்த 200 வெஹிக்கிள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு பேசு பொருளாக இருக்குது. இன்னும் எத்தனை வெஹிக்கிள் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் வெளியே வரும். ஸோ நானோ நீங்களோ ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் எங்ககிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெக்ஸ் ஆகிருக்குது, ஒரு ஃபைன் ஆகிருக்குது, ஹியூஜ் அமௌண்ட். பட் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதே போல் அரசியல்வாதிகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கட்டும், அவங்க டெக்ஸில் அதே போல் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய பெரிய அளவில் ஊழல் செஞ்சுக்கிறாங்க. இதை பற்றி இவ்வளோ காலம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பேசலை. அவங்களுக்கு பின்னாடி இருந்த அரசியல்வாதிகள் யார்? இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அனுரகுமார திசாநாயக்க வெளியே கொண்டு வருவதாக மக்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு. அதே போல் இன்றைக்கி இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்றதையும் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல மக்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்குது. இந்த அரசாங்கத்தை இன்னும் பலப்படுத்த வேண்டியது எண்டேம் உங்களையும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்குது. அதே போல் காய்ஸ், இந்த வெஹிக்கிளில் மட்டும் சீட்டிங் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தில் நடந்துருந்துச்சு. அது அவ்வளோவுமே இப்போ வெளியே வாரத்துக்கு 1 by 1 ஸ்டார்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ இந்த கட்டத்தில் நாங்கள் எல்லோரும் மிச்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதை தாண்டி கடந்த காலங்களில் நடந்த நிறைய ஊழல், அதில் லாஸ்ட்டாக நான் ரீசெண்ட்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் யோசித்த ராஜபக்சே அவரோட ஃபைல்ஸ் வெளியெடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பெட்டாக வச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாயிட களத்தில் இருக்கக்கூடிய கோல்டை வெயிட் மட்டும் ஐ டோன்ட் நோ, வெயிட் மட்டும் ஆல்மோஸ்ட் 900 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் அது உண்மையாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள், மக்களோட பணம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதுண்டு. ஸோ இதே போல் இன்னும் நிறைய விஷயம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கூட நாங்கள் முழிக்க ரெடி இல்லை பழைய அரசியல்வாதிகள் நல்லம்மண்டு சொல்லி நீங்களும் நானும் முடிவு எடுத்தமாக இருந்தால் நாங்கள் எங்கட தலையில் குப்பையை கொட்டி கொள்கிற மாதிரி தான். பிகாஸ் இன்றைக்கி இந்த அரசியல்வாதிகள் யாரும் வாய் திறக்க ரெடி இல்லை. இவ்வளோ நாட்டில் வேறு லெவலில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது ஊழலுக்கு எதிராக. இந்த அரசியல்வாதிகள் யாரும் வாய் திறக்கிறாங்க இல்லை. காரணம் எல்லாருக்குமே பயம். எல்லாருமே ஊழல் செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட ஊழல் வெளியே வருண்டு. அதுக்காக 225 பேரும் ஊழல்வாதிகளான்னு கேட்டால் இல்லை. அதில் உண்மையிலே மக்களுக்காக சேவை செஞ்ச நிறைய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஸோ இது எங்களோட நேரம். இந்த நேரத்தில் வார மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய எலெக்ஷனில் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் பிரிக்க வேண்டியது எங்களோட கடமை, அது எங்களோட கட்டாயம். அதுக்கு எங்கள் எல்லாருக்குமே பகுத்தறிவு இருக்குது. ஸோ இப்பையும் ஊழல் செஞ்சவங்களுக்காக சோஷியல் மீடியாவில் முட்டி பிடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறது வேஸ்ட். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆக வேஸ்ட். பிகாஸ் உலக வரலாற்றில் ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் எங்களோட நாடு நல்லா வந்துருமோன்ற பயத்தில் துடிக்கக்கூடிய ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறத விட பேசாமல் இருக்கலாம். பிகாஸ் அவங்கள பற்றி பேசுகிறதா இருந்தால் இந்த வார்த்தைகள் சரி வராது. அதுக்கு வேறு வார்த்தை பிரயோகங்களை நான் யூஸ் பண்ண வேண்டி வரும். இது சோஷியல் மீடியா. ஸோ இதில் நான் வார்த்தைகளை மிச்சம் கவனமாக விடணும். அந்த ஒரே ரீசனுக்காக நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை காய்ஸ். அதே போல் இப்போ நாங்கள் எல்லோரும் முக்கியமாக ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயந்தான், காலாகாலமாக இலங்கை அரசியல் வரலாற்றில் இருந்த ஒரு விஷயந்தான் இனவாதம். இனத்தாலேயும் மதத்தாலேயும் மொழியாலேயும் எங்களை பிரித்து அரசியல் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் பகுத்தறிவு உள்ளவங்க. யோசிங்க, எவனாவது உங்கள்கிட்ட மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ மொழியை வச்சோ அரசியல் பேசுகிறானா அவனை நம்பாதீங்க. அவன் தான் எங்களை நாளைக்கு கொள்ளையடிக்க போகிற 1வது கொள்ளைக்காரன். ஸோ தயவு செஞ்சு இனம் மதம் மொழின்னு பிரியாமல் நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கன், ஒரே நேஷன், ஒரே நேஷனாலிட்டி. ஸோ எல்லோரும் ஒரு நாட்டு மக்கள், ஒரு தாய் மக்களாக நினச்சி நாங்கள் இதுக்கு போகிற ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தால் மட்டும்தான் எங்களோட நாடு இன்னும் மேலே மேலே போகும். இந்த இனவாதம் பேசக்கூடிய அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். அதே போல் வெட்டினாலும் பச்சை, வெட்டினாலும் நீலம், வெட்டினாலும் சோப்பு, இந்த ஒரு விஷயத்தை மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுருங்க. பிகாஸ் நானும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் அப்படி இருந்த ஒரு ஆள் தான். இதுக்கு முன்னாடி நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் டைம் ஆகிருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கேன். என்னோடய ஃபேஸ்புக்கை பேஜ் உங்களுக்கு செக் பண்ணால் விளங்கும். நான் ஒரே கட்சிக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணி
வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பான், ஃபோட்டோஸ் போட்டிருப்பான், நிறைய போஸ்ட் போட்டிருப்பான். ஸோ அந்த மென்டாலிட்டியை விட்டு நான் வெளியே வர வேண்டிய கட்டாயம் ஒன்று இருந்துச்சு. காரணம் நாங்கள் நல்லவங்க நம்பின எல்லாருமே கெட்டவங்களாக தைக்கிறாங்க. பிகாஸ் போன ஏதாவது ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ப்ரீவியஸ் 5 இயர்ஸில் 2 பிரசிடென்ட் வந்தது. அதாவது ஒன்றாவது வந்தது கோத்தாபய ராஜபக்ச, அவர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டார். அதற்கு பிறகு வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க. ஸோ கோத்தாபயால் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர் ஊழல் செஞ்சார், அவரோட காலத்தில் ஊழல் நிறைஞ்சிச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்த ரணில் விக்ரமசிங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஊழல்களை கண்டுபிடிச்சிருக்கணும். இவர் பண்ணினாரா? இல்லை. ஸோ அதுக்கு என்ன காரணம்ன்றதை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாம் காரணம் என்னான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். அதே போல் அடுத்த டாபிக்ஸ் நான் இதை பற்றி பேசணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் ராஷித் வ்ளாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் பார்த்தீங்கன்னா 225 பேரால் கண்டுபிடிக்க இல்லாத நிறைய விஷயங்களை இன்றைக்கி வெறும் 3 பேர் ஆளக்கூடிய சிச்சுவேஷனில் இந்திய பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக கண்டுபிடிச்சி கொண்டிருக்கிறார். ஸோ இதை தாண்டி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அன்னைக்கு அந்த 5000 கோடி வேல்யூவான வெஹிக்கிளுக்கு டெக்ஸ் கட்டல, நாடு கடனுன்றாங்க, நாடு மங்களோத்துன்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறது? எங்களோட அத்தியாவசியமான பொருட்களில் விலையை கூட்டி எங்ககிட்ட இருந்தால் அதையும் எடுக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன செய்கிறாரு? ஊழல்வாதிகளை பிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து வர வேண்டிய எல்லா பணத்தையும் வெளியில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அதே போல் மக்களாகி எங்களுக்கு நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே விலையை குறைச்சி எங்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை செஞ்சு கொண்டு போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹானரபிள் பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக. ஸோ இப்போவே எல்லோரும் ராஷித் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி எல்லா வீடியோஸையும் முழுசாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதே போல் மாதம் நடக்கக்கூடிய, அதாவது நவம்பர் 14 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாட்டையும் நாட்டு மக்களையும் எங்களோட வருங்கால ஜெனரேஷனையும் யோசித்து தெளிவான முடிவெடுங்க. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எங்களோட கையில் அடுத்த பவர் மாதம் 14. இதை எந்த அளவுக்கு தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாடு முன்னேறும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.